கூட்டு வினை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தியடித்தேன், முன்னேறினோம். இந்த வார்த்தைகளில் வினையடியாக எப்படி வருது பாருங்க. ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு. இந்த வினையடிகளை நம்மளால் மேலும் பகுக்க முடியுமா முடியாதா? பகுக்க முடியும். எப்படி? இப்போ பாருங்க. ஆசைப்படு எப்படி பிரிக்கலாம்? ஆசை கூட்டல் படு, கண்டு கூட்டல் பிடி, தந்தி கூட்டல் அடி, முன் கூட்டல் ஏறு அப்படின்னு இதை மேலும் பகுக்க முடியும். பகுத்தால் அதற்கு பொருளும் இருக்குது. அப்போ இது கூட்டு வினைகள் என்று அழைக்கப்படுது. ஒரு வினைச்சொல் பகாப்பதமாக இருந்தால் அது தனிவினை, பகுபதமாக இருந்தால் அது கூட்டு வினை. இந்த கூட்டு வினைகளை பொதுவாக 3 வகைப்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல பாருங்க, ஒரு பெயருடன் வினை சேர்ந்து